விபச்சாரம் என்றால் அவ்வளவு சர்வசாதாரணம் என்று நினைக்கிறீர்களா? ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் காம லீலைகள். அவன் என்ன உன் மனைவியா? வேதம் சொல்லுகிறது, பட்ட பகல் வெளிச்சத்தை போல நான் கொண்டு வருவேன். ஒரு பக்கம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஒரு பக்கம் போய் விபச்சாரம் செய்யறோமா? ஒவ்வொன்றையும் நான் வெளியே கொண்டு வருவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அங்க தொடுகிறாய், இங்க தொடுகிறாய், அனுமதிக்கிறாய். அவன் உன் புருஷனா? புருஷனுக்கு தொட அனுமதி இல்லை, யாரோ ஒருவன் உன்னை தொட அனுமதிக்கிறாயே. பேசிக்கல்லரும் விபச்சாரிகளும் என்று 2 சாராரையும் தேவன் சொல்லி இருக்கிறார். தேவன் பாரார் என்று நினைக்கிறீர்களா? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் ஆணவத்தினால் நீ உன்னை மறந்து ஆடும் பொழுது நீ செய்த அத்தனை விபச்சார கள்ள காம லீலைகளும் அவர் ஒரு நாள் வெளிக்கொண்டு வர அனுமதி கொடுத்து விடுவார். மனம் திரும்புவாயானால் மன்னிக்கப்படுவார், உன்னை தாழ்த்துவாயானால் மன்னிக்கப்படுவார். விபச்சார பாவம் சர்வசாதாரணமாய் மாறிவிட்டார். ஏசித்தனங்களை மறைக்கத்தான் இன்னைக்கு பொய்யான பிரச்சனைகளை உருவாக்குவது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார், உன்னை கைவிடாதிருப்பார் என்று சொன்னால் பல ஆயிரம் பேர் பார்ப்பீர்கள். அப்படி ஒரு தலையங்கத்தை இட்டால் லட்சக்கணக்கான வியூவும் 1000 பேருக்கு ஆமேன் அல்லேலூயா, ஈவன் கர்த்தரை தெரியாதவர்களும் தேவன் ஆறுதல் தந்தார், இந்த அருள்நாதருடைய இரக்கம் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் தலையங்கம் என்ன? மெசேஜின் மினிஸ்டருடைய விபச்சாரமும் வேசித்தனமும். யார் பார்ப்பார்களோ இல்லையோ, தூஷிப்பார்களோ இல்லையோ, அதுவும் வேதத்தில் இருக்கிற ஒரு சத்தியம்தான். தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் காணிக்கை அனுப்புவீர்கள், அதையே நான் பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் இதே வேதத்திலேதான் எத்தனை ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ சாபங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவனோடு இருந்தால், தேவன் பாரிலே நீ பற்றுதலாய் இருந்தால், தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் ஆசீர்வாதம். நீ தேவனுக்கு புறம்பாக செயல்பட்டால், நீ துணிகரமாய் உன் விருப்பப்படி நடந்தால் சாபங்கள் என்று சரி சமானமாய் எழுதியிருக்கிறது. எல்லாரும் ஆசீர்வாதங்கள் தான் விரும்புவாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் வர தடையா இருக்க காரணம் என்ன? இந்த சாபத்துக்குரிய பாவங்கள் மனிதனுக்குள்ள இருக்கிறது. அதிலே ஒரு பாவம் தான் இந்த விபச்சாரம், வேசித்தனங்கள் இருக்கிற பாவம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்துக்கு விலகி ஓடுகிறீர்கள்? எத்தனை பேர் பாவத்துக்கு விலகி ஓடுகிறோம்? இல்லாவிட்டால் பாவத்தை தேடி ஓடுகிறோம். பாவம் எங்கே இருக்கிறது என்று தேடுகிறோமா? தேடுகிறீரா? பாவம் இருக்கிறதற்காகவே ஒரு இடத்துக்கு போக ஆசைப்படுகிறீரா? அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, நீ ஆபத்தான இடத்திலே நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உன்னை சாத்தான் ஒரு கொடுமுடியிலே கொண்டு செல்கிறான். நீ நினைக்கிறாய், ஏறி போகிறாய், மேலே நல்லா போயிட்டு இருக்கு, நான் உயர்ந்து போறேன். உன்னை தள்ள பாக்குறான் கீழே. He will take you to the cliff and he will push you. Adultery and whoring, you're in a very dangerous position. Be aware. Come back to your humble position. Come back to the place where God called you. Our God is going to bring everything to justice. He's going to bring everything to the light. தேவன் மிகவும் கோபமாய் ஒரு கூட்டத்தோடு பேசும்போது சொல்றார், உன்னை நான் கட்டல் கடையாக்கி உன் நிர்வாணத்தை உலகம் காணும்படி செய்வேன். நீ அந்தரங்கத்திலே போய் நிர்வாணமாய் திரிகிறாயா? நிர்வாண பாவங்களை செய்கிறாயா? அது வெளியரங்கமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பொறுமையா இருக்கிறார், அவர் மௌனமா இருக்கிறார். தண்டிக்கை இல்லையே. ஒரு 2 பாவம், 5 பாவம், 100 பாவம் ஆயிற்று, அவர் பொறுமையா இருக்கிறாரே அன்றி பாராமல் இல்லை. ஆனால் உன்னை விழத்தல்ல சாத்தான் கங்கணம் கட்டி இருக்கிறார். உனக்குள்ளே ஒரு ஆணவத்தை உருவாக்கி, உனக்குள்ளே ஒரு மேட்டிமை உருவாக்கி, நான் செய்வது சரி, அது என்ன பார்க்கட்டும், எனக்கு தெரியாதா என்று உன்னை நீயே திருப்திப்படுத்த வைத்து செய்கிற பாவங்களே அது சர்வசாதாரணம். மற்றவன் செய்யவில்லையா? அது நார்மல். இட் இஸ் சிம்பிள். நோ, இட் இஸ் நாட் சிம்பிள். தட் இஸ் adultery, and adultery is a great sin. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் மனைவி என்றால், நீ ஒரு புருஷனாயிருந்தால் உன் மனைவிதான் உன் சர்வத்துக்கு அதிபதியானவர். அவளை விட்டு விட்டு போய் வேறு பெண்களோடு உறவு கொள்கிறாயா? கேட்டா கேஷுவல் என்ற, பார்ட்டிஸுக்கு போய் கட்டிப்பிடித்த ஆறுற, அவர்களுடைய அவயவங்களுடைய கைகளை வைக்கிறாய். கேட்டா கேஷுவல். இட்ஸ் நார்மல். இட்ஸ் சோஷியலைசிங். மேபி சோஷியலைசிங் ஃபார் யூ, but you're a culprit. You're a hypocrite. God will bring you to justice. Repent. கிருபை நாட்களை உதாசீனம் பண்ணாது. மனைவி மாறியலே,
புருஷர்கள் இல்லாத இடங்களில் உன் புருஷனை போல மற்றவனுக்கு அனுமதி கொடுக்கிறாய் அவன் சரத்திலே. Be careful, you are in a very dangerous position. அதுக்கு என்ன நீ சொல்றாய்? காரணம் சொல்றாய். அதனால் இப்படி ஆயிற்று. உன் ஒரு காரணமும் நியாய தீர்ப்பிலே உதவி செய்யாது. உன்னுடைய ஒரு காரணமும் அங்கே பேசப்பட முடியாது. ஆண்டவரே, நான் இதுக்காக செய்றேன். நரகத்துக்கு என்று அனுப்பி விடுவான். ரட்சிக்கப்பட்டதில் என்ன லாபம்? ரட்சிக்க போனதுல என்ன லாபம்? 3 தலைமுறை 4 தலைமுறை கடவுளோட கிட்டதுக்கு என்ன லாபம்? உன் சர்ரங்களை நீ இச்சைகளுக்கும் விபச்சாரங்களுக்கும் ஒப்பு கொடுப்பாயானா? பெற்றோருக்கு தெரியாமல் சிறு சிறு வயதுகளிலே பாவங்கள் நம்பி பிள்ளைகளை வீட்டை விட்டு போனால் பிள்ளைகளை அபியூஸ் பண்ணுகிறார். ஈவன் சின்ன பிள்ளைகள் பெரியவர்களோடு போய் தவறான முறையில ஈடுபட பார்க்கிறாரு. சின்ன பிள்ளைகள் எல்லாம், பெரியவர்கள் கூட சின்ன பிள்ளை என்று ஒரு மனசாட்சி இல்லை. கடந்த வாரத்திலே இலங்கையிலே ஒரு பிள்ளை 7ஆம் மாடியிலிருந்து குத்து மறித்து விட்டது. ஏன்? ஒரு ஆசிரியர் துன்புறுத்தி இருக்கிறான். சரீரங்களுக்கு அழைத்தான், அவளை ஒப்பு கொடுக்கவில்லை. அவளை மற்ற மாணவர்களுக்குள்ளே ஒரு நாள் பழி வாங்கி தாங்க முடியாமல் தற்கொலை செய்தார். விபச்சாரங்கள், குழந்தைகள் என்று கூட ஈவிரக்கமில்லாத காட்டு மராண்டிகளாய் மனித வர்க்கம் மாறி இருக்கிறது. மனுஷன் பேயை போல மிருகத்தை போல திரிகிறான். ஒரு மனசாட்சி இல்லை. மனசாட்சி உறுத்தாது, மனசாட்சி குத்தாது, மனசாட்சிக்கு பயம் இல்லை. சரி, ஓ மனசாட்சிக்கு தான் பயம் இல்லையா? ஒரு கடவுள் பார்க்கிறாரே, நமக்கு பயம் இல்லையா? உபாகமம் என்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அதுவும் பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கு. The grace teacher, the blessings தரவன். வெரி குட். கிரேஸும் பிளெஸிங்கும் முக்கியம் தான். அதோடு சாபத்துக்கான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ செய்கிறவைகள் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே வந்து சேரும். எங்கள் மூதாதையர் செய்த அந்த சனித்தன்மைகளும் அந்த பாவங்களும் அக்கிரமங்களும் தான் இன்னைக்கு குடும்பங்களை வாட்டி வதைக்கிறது. அவர்கள் விபச்சாரங்களை செய்து, காம லீலைகளை செய்து, வேசித்தனங்களை செய்து, பெண் துஷ்பிரயோகங்களை செய்து போய்விட்டார்கள். சாபத்தை சந்ததிகள் அனுபவிக்கிறது. இன்னும் நீங்கள் செய்வதனால் உங்கள் சந்ததி அனுபவிக்க வேண்டுமா? இதுக்காக ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுக்கு அவர் ரத்தம் சிந்தினார் சிலுவையிலே. மனம் திரும்பு. வேதம் சொல்லுகிறது, நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், அதனால் நானும் உன்னை போல் என்று நீ நினைத்துக் கொண்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. You think that I am like you. Just because I was patient, God is being patient, but it doesn't mean that your sins are not being considered. It is being considered. It is been written, till you confess your sin, till you humble yourself, till you accept your sin, till you repent yourself, your sins are not being forgiven. You have forgotten because it has got 1 month, 5 months, 5 years, but not him. ரட்சிப்பை தர ஜீவனை கொடுக்க வந்தார். உதாசீனம் பண்ணாதே. ஒரு ஆண் வேலை தலங்கள் என்று போகிறார்கள். கடந்த மாதம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டார்கள். இலங்கையில் இருக்கிற இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் ஆபீசர்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், they have used the உரைகள், விபச்சாரங்களுக்கு பாவிக்கப்படுற உரைகளை தேடி அதிலே எது அதிகம் என்றால் வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறது என்று வந்தது. மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் என்ற பேரிலே போய் வேலை கொஞ்ச நேரம், சிசிடிவி கேமராக்கு முன்பாக கொஞ்ச நேரம், பின்பதாக காம லீலை. இதுக்காக வேலைக்கு போற? இந்த காம கூத்துகளுக்காக வேலைக்கு போறீங்க? உங்களுக்கு ஒரு வீடு இருக்கல்லவா, குடும்பம் இருக்கல்லவா, உன் பெற்றோர் உனக்காக பாத்துட்டு இருக்கிறாங்கல்லவா, உன் பிள்ளைகள் உனக்காக பாத்துட்டு இருக்கிறாங்கல்லவா, உன் மனைவி உனக்காக பாத்துட்டு இருக்கிறாங்களவா, உன் புருஷன் உனக்காக பாத்துட்டு இருக்கிறாங்களவா? துரோகம் அல்லவா நீ செய்வது? தெய்வம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா? விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொல்லாத பாவம் வெற்றி விலகு. என்ன அவர் இப்படி கை வைக்கிறார்? அது கேஷுவல், அது ஜஸ்ட் நார்மல். இட்ஸ் கல்ச்சர், இட்ஸ் நார்மல். இட் இஸ் நாட் நார்மல். You are doing adultery. விபச்சாரம் அது. நீ ஆணோ பெண்ணோ அதை செய்வாயானால் அது உனக்குரியது. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்திலே பொய்களையும் சூழ்ச்சிகளையும் குறித்து கடினமாய் பிரசங்கம் செய்து அநேகம் பேர் நாங்கள் இதை கேட்டு எங்கள் மனவிருத்தி அடைந்தோம், தெளிவடைந்தோம், கலவிட மன்னிப்பு கேட்டோம் என்றெல்லாம் பல ஆயிரம் பேர் எழுதினார், நேராக வந்து பேசினார்கள். ஆனால் ஒரு 3 பேர் சந்திக்க வந்ததாக சொல்லி, ஏன் இந்த பிரசங்கம், ஏன் இப்படி பேச வேண்டும், பொய்ய குறித்து பேச. நான் சொன்னேன், பொய்ய குறித்து பேச நீ ஏன் அந்தரப்படுகிறாய்? நீ போய் பேசினாய். நாங்க பொய்யை குறித்து தானே பேசின, நீ ஏன் அதுக்கு அந்தரப்படுகிறாய்? நீ போய் பேசினாயா? நீ சூழ்ச்சி பண்ணாயா? இல்ல அது கடினமா இருக்கு. உனக்கு கடினம், உன்னை தடவுவதற்கல்ல நான் இருக்கிறேன். அவர் என்னை அழைத்து இதை பேச வைத்தாரானால் இதை ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், கடின வார்த்தைகள், ஆலோசனைகள்
எச்சரிப்புகள், அணைப்பு, அரவணைப்பு எல்லாம் உன் விருப்பத்துக்கு பேசல, நான் அவர் விருப்பத்துக்கு பேசத்தான். நீ தூஷி, மீம்ஸ் போடு, எழுது, என்னவும் பண்ணு, என்னுடைய வேலையை நான் செய்யவேன். அதானே சொல்றேன், நீ செய்தாலும் பாவம், நான் செய்தாலும் பாவம். கட்டி காணிப்பேன், வெள்ளியப்போ உன்னை நான் கடமைக்கு வீண பண்ணுவதற்கு முன்பதாக. பொய்ய கொடுத்து பேச உனக்கு என் குத்துது, அப்ப நீ பொய் சொல்லி இருக்கிற. வஞ்சகத்தை குறித்து பேச உனக்கு என் குத்து, நீ வஞ்சகம் பண்ணிருக்க. விபச்சாரத்தை குறித்து நீ முரட்டாட்டமாய் பேசுவாயானால் நீ அதை செய்கிறாய், தான் உனக்கு குத்துது. இல்லாட்டி மனம் திரும்பி அப்பா என்னை மன்னிங்க. ஐயோ, இது கடின வார்த்தைகள் அல்ல, எச்சரிப்பின் வார்த்தை. என்னை தயவாய் குற்றட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. என்னை நீர் கண்டிக்கிறீரானால் ஆண்டவரே, நான் பயங்கர நிலையில இருக்கிறேன், நான் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும். ஒரு மகன் எப்பொழுதும் வந்து ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, நான் கவுன்சில் நார்மலா இருக்கு, வைஃப்ல ஐயோ அவன்னு சொல்லிடுறாங்க, அவன் நல்ல ஆஸ்பத்திரியில போய் டெஸ்ட் பண்ணி விட்டேன், ஐயோ அவன் வெரி ஹெல்தி பர்சன், நீ சொல்லிக்கொண்டே இருப்பார். 6 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட், அந்த பெண்ணுடைய வாகனம் அடித்து அவருடைய அப்பா, அந்த பெண்ணுடைய அப்பாவும் காரில 2 பேரும் அடி, மனுஷன் மரண தருவாயிலே போராடுகிறார். பார்க்க போறோம் ஜெபிக்க, அப்பொழுதுதான் இவ அழுகிறார், ஐயோ என் அப்பாவை காப்பாத்து. ஆவியானவர் இதுல ஒரு தவறு இருக்கே, மன்னிக்கப்படாதப்பா. சிஸ்டர், இந்த இடத்துல இதை கேட்பது சரியல்ல, நீங்கள் படுக்கையில் இருக்கிறீர்கள், ஆனால் ஏதோ ஒன்று நீங்கள் மறைக்கிறீர்கள். அழுதார். பாஸ்டர், என் புருஷனுக்கு நான் துரோகம் செய்தேன், அந்த மனிதன் ஒரு நாளும் என்னை குறை பேச இல்லை. இந்த விஷயத்திலே நான் ஹெல்தி, நான் நல்லா, என்னிலே தான் பிள்ளை என்று தன்னை ஏற்றுக்கொள்வார், ஆனால் நான் தான் தவறு செய்தேன். அவரால் ஒரு பிள்ளை வந்துவிடும் என்பதற்காக அல்ல, நான் பல ஆண்களோடு போய் சரீர உறவு கொள்ளுவேன், அதனால் ஒரு பிள்ளை வந்து விடுமே என்ற பயத்திலே நான் கருத்தடை செய்தேன். அவருக்கு இன்னும் மட்டும் தெரியாது, இன்றைக்கு மட்டும் அவருக்கு தெரியாது என்றால்தான் துரோகம் அல்லவா? ஒரு நாள் சொல்லக்கூடாது. மனுஷன் ஒரு குழந்தைக்காக ஏங்குறான் அல்லவா? கருத்தடை செய்வது நீ கொலைதான் செய்கிறாய். ஏன் அந்த கருவிலே ஒரு ஜீவனை தேவன் தர விரும்பும் பொழுது நீ தடை செய்கிறாய். ஆனால் உன் விருப்பத்துக்கு கொலைக்காரை, பொல்லாத பாவி. குழந்தையை கருவிலே கொள்ளுவதும் குழந்தை பின்பதாக கொள்வதும் ஒன்றுதான். குழந்தையை வராமல் தடை செய்வதும் பாவம்தான். செய்யாதே. மன்னிப்புக்கு உன் ஆணவம், உன் அகம்பாவம், நீ அநேகரோடு தொடர்பு கொள்வதற்கு அதை செய்தாயா? விட்டு விலகி மனம் திரும்பி இல்லை, தேவன் எல்லாவற்றையும் வெளியரங்கப்படுத்த போகிறார். ஆவியானவர் வருகிறார், நான் சொல்லுகிறேன். அதை செய்ய தீர்மானம் எடுப்பாயானால் யாராயினும் விட்டு விலகி, சாத்தான் உன்னை வஞ்சிக்க பார்க்கிறான், உன்னை கொண்டு போய் தள்ள போகிறான், உன் குடும்பத்தை அழிக்க போகிறான். அழித்துக் கொண்டு வந்து விட்டான் உன்னுடைய ஆணவத்தால். விட்டு விலகி தாழ்மைப்படு. ஆண்டவரே, இந்த சிந்தனைக்கே என்னை மன்னியும். அதுவும் விபச்சார வேசித்தனத்தின் பாவம் தான். நிம்போமேனியாக் என்கிற ஒரு பாவம் இருக்கிறது. ஒரு மனிதனோடு, ஒரு பெண்ணோடு சுயமாய் வாழ முடியாது, ஒரு புருஷனோடு, ஒரு மனைவியோடு அநேகருடைய ஆசைகள் தேவை என்று அதை ஒரு டிசார்டர் என்று சொல்லி விடுகிறார்கள். அது ஒரு வேசித்தனத்தின் ஆவி, அது ஒரு விபச்சாரத்தின் ஆவி. அது இருந்தால் ஒழுங்காக வாழ முடியாது அவர்களுக்கு. அது சிலரை ஆட்டி படைக்கிறது. வெளியேறு பிசாசானவனே என்று கடிந்து கொள்ளுகிறேன் அந்த அசுத்த ஆவியின் கட்டை. பிசாசினால் அலக்களித்து ஆடுவதுதான் பிசாசின் கட்டுப்பாடு அல்ல, அது அலக்களிப்பு. பிசாசின் அதிகாரத்துக்குள் சிலர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை போல இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளை போல இருப்பார்கள். ஆனால் உலகத்தானை போல, தேவன் இல்லாதவனை போல, தேவனை அறியாதவன் சில அத்தனை பாவங்களை எப்படி செய்கிறாயானால் உன் ரட்சிப்புக்கு என்ன காரணம்? இன்று வா தேவனிடம். God is giving you another chance. Another chance because you know God. You know who He is. But your arrogancy, your adamancy, your prideness has covered your brain, has covered your eyes. Come back to your position. The devil is going to push you in a cliff. That is why it is taking you to the cliff. You are thinking you are going raise high. No. You are sinning, and if you are rising high, then you are in a dangerous position. Just because you hide, it doesn't mean everything is hidden. On the judgment day, everything will be revealed in front of millions of saints, angels and everyone. It won't be too far. Even in this world, He will bring all these out if you do not repent. மனம் திரும்பாத பட்சத்தில் அதை கொண்டு வந்து விடுவார். மனம் திரும்ப மனம் கசக்க வேண்டும். மனம் கசக்க நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் தவறு செய்தேனே. நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயே, மூடி மறைக்கிறாயே. இந்த பாவங்களை மறைக்கத்தான் வீண் பிரச்சனைகளை உருவாக்குவது. வீண் பிரச்சனைகளை உருவாக்கினால் இவைகள் மூடி மறைந்துரும் நினைக்கிறார்கள்.
ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை. அப்ப மைண்ட் எல்லாம் மாறி இருக்கும் எல்லாருக்குள்ளையும். நீ மனிதனை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியும். நீ மௌனமா இருக்கிறார், அவர் மௌனமா இருக்கிறார் என்று இவைகளெல்லாம் கருத்தில் எழுதப்படவில்லை நினைக்காதே. எழுதப்படுகிறது. அது வெளிவர முன்பதாக மனம் திரும்ப ஒரு நேரம் கொடுக்கிறார். சரீரத்தை தொட அனுமதிக்கிறாயே. கேஷுவலா தொடங்கினது இன்னைக்கு எங்க கொண்டு வந்து முடிக்கிறது பாக்குறாயா? நிறுத்தும் கேஷுவல். உன்ன கல்ச்சர், உன்ன மாடர்னைசேஷன் நிறுத்தி குடும்பமாய் வாழு. இன்னும் திருமணம் முடிக்கவில்லையா? திருமணம் காலம் வரும் வரையும் இரு. உனக்கு நியமிக்கப்பட்டவன் வரும் வரையும் இரு. உனக்கு நியமிக்கப்பட்டவள் வரும் வரையும் இரு. என்ன அவசரம் உனக்கு? என்ன விபச்சாரம் செய்ய பார்க்கிறாய்? பொறுமையாயிரு. திருமணம் முடித்தாயானால் மனைவிக்கு உண்மையாயிரு, புருஷனுக்கு உண்மையாயிரு. விளையாடுகிறாயா? பிள்ளைகளுக்கு உண்மையாயிரு, பெற்றோருக்கு உண்மையாயிரு, கடவுளுக்கு உண்மையாயிரு. கொண்டு வந்து வெட்ட வழியிலே இறக்கி விடுவார் எல்லாவற்றையும் நேரடியா. யாத்ராகமம் 20:14 சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பிறனை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம் என்றார். மனிதர்கள் செய்கிற பாவங்கள் எவ்வளவு அருவருப்பான. ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 திருமணம் உடைந்து விட்டது. எங்களுக்கும் துக்கம்தான். இந்த பிள்ளைக்கு இப்படி ஏன்? அந்த சிறு வயதிலே கீழ்ப்படியாமல் நடந்த, சீர்கட்டு நடந்த சில காரியங்கள். எந்த திருமணம் வந்தாலும் அந்த கதை வெளிவந்து விடுகிறது. எதற்கு? காத்திருங்க பெண் பிள்ளைகளே. 20-22 வயசு பண்ணி காத்திருங்க. 18 வயது வரும் வரை காத்திருந்து அம்மா அப்பாவுடன் சொல்லி போய் திருமணம் முடித்து வாழு. திருமணம் முடித்தவனே உங்க ஆசை அடங்க இல்லையா? இங்க பாவம், அந்த ரங்கத்துல பாவம், அங்கே போயிட்டு பரிசுத்த நடிப்பு. கடவுள் பரிசுத்தர். நீ சொல்ல தேவையில்லை கடவுள் பரிசுத்தர். He knows he is holy. The whole world knows he is holy. You don't need to say holy by after committing sin. Shut your mouth if you have committed sin. Shut your mouth. இவ்வளவு துணிகரா இங்க விபச்சாரம், அங்க போயிட்டு நீர் பரிசுத்தரானவரே. அவர் பரிசுத்தர். நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கவா வேண்டும்? நாம சொல்லாட்டி அங்க அவருக்கு பரிசுத்தர் தான் அவர். நீ பயப்படுறா இல்லையே? நமக்கு ஒரு பயம் இல்லை. உன மனசாட்சிக்கு பயம் இல்லை, மற்றவர்களுக்கு பயம் இல்லை, சமுதாயத்துக்கு பயம் இல்லை. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். நீ கேர் பண்ணாம இருந்த குடும்பம் அழிஞ்சிடும். உனக்கு குடும்பம் அழிஞ்சா பரவாயில்லையே. இச்சைகளை விட்டு விலகு என்று தேவன் கண்டிக்கிறார். இன்றைக்கு இந்த பாவங்கள் இருந்தால்தான் பிரிவின் ஆசைகள் வரும். பிரிவுகள். அங்க விட்டு பிரியணும், இங்க விட்டு பிரியணும். ஏன்? இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. பிசாசு உன்னை தள்ள போகிறான் ஆழ்கடலிலே. பிசாசு உன்னை கொடுமுடியிலிருந்து தள்ள போகிறான். பிசாசு உன்னை உயர்ந்த மலைக்கு எடுத்து சென்று கொண்டு போகிறான். நீ நினைக்கிறாய் உயர்ந்து போகிறாய் என்று. இல்லை, உன்னை கீழே தள்ள போகிறான். பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். இன்னைக்கு ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னிங்க. Please forgive me Lord. அட கமாவேன சுவாமி, He is there to forgive you. உன்னை மன்னிக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். தாழ்மையான இடத்துக்கு வா, அணிந்து வா. என்ன அத்தனை ஆணவங்கள். இறங்கி வா. கடவுளுக்கு முன்பாக ஆணவமா, குடும்பத்துக்கு முன்பாக ஆணவமா, குப்பையில தூக்கி போடு உன் ஆணவத்தை. அது உன்னை அழித்து விடும். இறங்கி வா. பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் சாதாரணம், நீ இறங்கி போகாத, அது நார்மல். மத்தவன் செய்யாதா? மத்தவன் நரகத்துக்கு போறான், நீ நரகத்துக்கு போறியா? இல்லையே, நீ பருவமெல்லாம் போகணும். உன்னை அறியேன் என்று சொல்லி விடுவாயே நீ மன திரும்பாத பட்சத்தில். சொல்லி விடுவார் மேலே. நான் யார் எனக்கு தெரியாது, நீ என் வார்த்தையின்படி நடக்கவில்லையே. சிலருக்கு உலகப்படியும் வாழணும், கடவுளும் வேணும். உலகத்துல சட்டத்திட்டப்படி என்ன வாழ்க்கையை நடத்தணும், எனக்கு நினைத்ததை நான் செய்வேன், எந்த உரிமான கடவுள் ஒன்று சொல்ல இப்படிதான் நடக்கணும். நீ அது விருப்பம் இல்லை. கடவுள் சொல்றபடி நடக்க விருப்பம் இல்லை. நம்ம விருப்பப்படி, உலக விருப்பப்படி நடக்கணும். ஆனா இங்க பரலோகம் மட்டும் வேணும். சர்ச் வேணும், ஆராதனை வேணும், ஒரு நடிப்பு வேணும். அதெல்லாம் தாண்டி இப்ப நாங்க ஊழியம் செய்யறா பாட்டு வேணும், சாட்சி சொல்ல வேணும், பிரசங்கம் பண்ண வேண்டும், பேய் துரத்த வேணும், நோய் குணமாக்க வேணும். ஆனா இங்கே விபச்சாரம் பாவம். இதெல்லாம் பயங்கரம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உன்னிடத்துக்கு வரும்படியாக தூரம் போய்விட்டாய். அழிவதற்கு முன்பதாக அகந்தை வந்துவிடும். அகந்தை பாவத்தை சமரசம் பண்ணிவிடும். Prideness will compromise the sin. When you are arrogant,
When you're stubborn, when you're stiff-necked, it'll compromise the sin. It'll say it's fine, it's normal, it's culture, it's socializing. No! These cultures will change, but not the word of God. This will not change. This will not change. This will bring everything to justice. அருகாமையிலே ஒரு தேவனை அறிந்த மனிதன் ஒரு ஐரோப்பிய நாட்டிலே டாக்ஸி ஓடும் பொழுது ஒரு பெண் ஏறினாள். அவள் விச் என்று அவருக்கு தெரியும். மாடர்னைஸ்டா முன்பு போல அந்த கருப்பு தொப்பை போட்டு ஒரு தும்பு கட்டியோட வருவதல்ல விச். They are among you. Satanic people are among you. இவர் காம லீலையை அந்த பெண்ணோடு செய்ய ஆரம்பித்தார். அவள் தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றார். அந்த மனிதன் தேவனை அறிந்தவன், சர்ச்சுக்கு போகிறவன், விபச்சாரம் செய்தான். அவள் படுக்கையிலே வைத்து அவன் மேலே ஒரு புழுதி போன்றொன்றை பூசிவிட்டு போய்விட்டார். அவனுக்குள்ளே அசுத்தாவி வந்தது. சாத்தான் அவனுக்குள்ளே இறங்கினான். விபச்சாரம் செய்ய போய் சூனியக்காரி அவனையே சூனியத்துக்குள்ளே ஆட்டி வைத்துவிட்டு போய்விட்டான். 1 மாதம் சென்றது அவனுக்குள்ள இந்த சூனியத்தை துரத்துவதற்கு. தேவனால் ஒரு நிமிஷம் முடியும், ஆனால் அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும், அந்த மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காய் சில காலம் தேவன் பொறுத்தார். விடுதலையாயிருக்கிறார். ஜாக்கிரதையாயிருங்கள், தேவன் சீக்கிரம் வரப்போகிறார்.